திரு ஸ்ரீனிவாசன், முக்குளத்தோர் சமூக வாக்குகள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்குகள் ஒட்டுமொத்தமா வரணும்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓபிஎஸ் முக்கியம் அப்படின்னு பாஜக ஆதரவாளர் நினைக்கிறார், திரு நித்யானந்தம் நினைக்கிறார். ஆனா லாஜிக்காவும் அது சரிதானே அவர் நினைக்கிறது? அந்த வாக்குகள் செதறாம உள்ள வரணும் கூட்டணிக்குள்ள அப்படின்னு நினைக்கிறது. வணக்கம். அதுக்கு முன்னாடி ஐயா நித்யானந்த ஐயா ஒரு கருத்து சொன்னாங்க. அதாவது ஸ்ட்ரைட்டா முதலமைச்சராக ஆக மட்டும் ஆசைப்படலாமா, உழைப்பவரே உயர்ந்தவர்னு சொல்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உழைக்கிறவங்களுக்கு ஒரு தனி மரியாதையும் சிறப்பும் இந்த கட்சியில உண்டுங்கிறது நான் தப்பா சொல்லல. உழைக்கிறார், உழைப்பு மட்டுமே போதாது, வேற ஒண்ணும் இல்ல. களப்பணி அதிமுக களப்பணியில் சளைத்த இயக்கம் அல்ல, அது ஒரு சரியான களப்பணியாற்றுகின்ற ஒரு இயக்கம் ஒண்ணு. அதற்கடுத்து மரியாதைக்குரிய லட்சுமி அம்மா சொன்னாங்க, அதிமுக தனித்தன்மையை இழந்து கொண்டிருக்கிறது, அது எந்த காலத்திலும் தனித்தன்மையை இழக்காதுங்கிறத நான் பதிவு செய்யணும். அதற்கு பிறகு அதாவது ஐயா ஓபிஎஸ் பொறுத்தவரையும் கடந்த மாதம் 31ஆம் தேதி ஒரு அவமரியாதை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி மோடி ஐயா சந்திக்க முடியாத வருத்தத்தை வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு எந்த கண்டனத்தையோ வருத்தத்தையோ அந்த கல்விக்கு கடிதம் எழுதினதற்கு பிறகு நேரடியாக என்டிஏவை அவர் தாக்கவில்லை. அவர் கூட இருக்கிறவங்க பேசினாங்கன்னா அது எப்படின்றது அரசியல்ல அதான் அவரே சொல்றார். அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை, அது எந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அது மாத்திக்கலான்ற மாதிரி அவர் சொல்றார். அப்ப நீங்க நெறியாளர் குறிப்பிட்ட மாதிரி சில பகுதிகள் தென் மாவட்டங்கள்ல ஒரு 69 சட்டப்பேரவை தொகுதி, மதுரையில் ஆரம்பிச்சு சிவகங்கை, தேனி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டாலும் இப்ப ஐயா ஓபிஎஸ்க்கு ஒரு சிறிய வாக்குகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணி வீணடிக்காது. அதிமுக பாஜக கூட்டணி எந்த வாக்குகளையும் இழக்க தயாராக இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு திமுக அரசு ஒரு காட்டாட்சி அரசு, துப்புரவு பணியாளருக்கு கூட உத்தரவாதம் தராத ஒரு அரசை அப்புறப்படுத்துவதற்காக இணைந்திருக்கிற ஒரு அற்புதமான கூட்டணி என்டிஏ கூட்டணி. அந்த கூட்டணியில 7 மாதம் இருக்குது, இன்னும் 7 மாதம் இருக்குது. எல்லா கசப்புகளும் மாறி திமுகன்ற இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புற அந்த ஒற்றை புள்ளியில எல்லா கட்சிகளும் தன்னுடைய, அதான் டிடிவி ஐயா கூட சொன்னாரு, செய்தியாளர்கள்ட்ட சொல்லியிருக்கிறார், எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், ஆனா அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், அந்த நோக்கத்துல நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்றோம். இதுதான் இலக்கு. அந்த இலக்கு நோக்கி என்டிஏ பயணம் செய்யுது. இப்ப நீங்க ஐயாவுக்கு இருந்தாலும் கூட ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்துருவாரு, வேற எந்த ஆப்ஷனுமே இல்ல. அதாவது அவர் பலமுறை சொல்லிட்டாரு, திமுக தலைவரை சந்திச்சது உடல் நலம் சம்பந்தமான செய்தி மட்டும்தான். 2வது, திமுக கூட்டணியில அவர் போனார் அப்படின்னா கூட இருக்கிறவங்களே புரட்சி தலைவர் ஆரம்பித்த அந்த கொள்கைக்கு எதிரான ஒரு இயக்கத்தோடு கூட்டணி வைப்பதை, ஐயா ஓபிஎஸ் வைப்பதை விரும்ப மாட்டார்கள், முக்கியமா முன்னாள் முதலமைச்சர். அந்த அடிப்படையில திமுக கூட்டணி அவருக்கு சாத்தியப்படாது. அந்த வகையில அதற்கு அடுத்து வேறு எந்த இயக்கத்தோடு போவதற்கான வாய்ப்புகளை அவர் இதுவரையும் சொல்லவும் இல்லை, ஆரிடமும் இல்லை, எதுவும் இல்லை. அப்ப அவர் என்டிஏ தான் ஒரே வழி. அப்ப பிரதமர் அடுத்த முறை வருகிற பொழுது ஒரு சந்திப்பை ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்கன்னா நிச்சயமா இந்த கூட்டணி மாறாது. அதே நேரத்தில் பல்வேறு கசப்புகள் அதிமுக செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ள கொண்டு வருவது குறித்து அதுக்கு இன்னும் காலம் இருக்குன்றாரு. ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ள கொண்டு வருவது குறித்து கேட்கிறாங்க, அதற்கு காலம் முடிஞ்சிருச்சுன்றாரு. ஆனா இப்ப நீங்க பேசும்போது ஓபிஎஸ் வந்துருவாரு, இன்னும் 6-7 மாதங்கள் இருக்கு அப்படின்னா இப்ப கொஞ்சம் மனசு மாறி இருக்கா? ஓபிஎஸ் வேணும்னு நினைக்கிறாரோ இபிஎஸ்? அதாவது கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் வசனத்தை நான் நினைவுபடுத்த விரும்புறேன். என்னன்னா, அதிமுகவிற்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறையில வழக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அப்ப ஒரு வழக்குகளை இந்த 7 மாத அவகாசத்துக்குள் திரும்ப பெறணும்ன்ற ஒரு நிலையும் இருக்குது. திரும்ப பெறணும், பல்வேறு ஈகோக்களை கைவிட்டு கட்சியினுடைய நலனுக்காக, ஏன்னா ஏழை எளியவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக துவக்கப்பட்ட அதிமுக என்ற பேர் இயக்கம் வெற்றி பெறணும், முதலமைச்சர் சீட்ல அதிமுக அமரணும். அப்ப பல்வேறு தியாகங்களை செஞ்சுதான் ஆகணும். அதாவது கசப்புகளை மனசுல நினைச்சிட்டே இருக்கிறதெல்லாம் கடந்து ஒரு ஒற்றுமை உணர்வு,
அந்த ஒற்றுமை உணர்வுல திமுகவை வீழ்த்தணுங்கிற அந்த புரட்சி தலைவி சொன்ன 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும் அப்படின்ற அந்த உத்தரவாதத்திற்கு உயிர் கொடுக்கிற வேலையை நம்ம செய்யணும். அதாவது விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லைங்கிற மாதிரி ஓரணியில எல்லாம் ஒண்ணு சேர்ந்து களமாடுற அந்த சூழல் நிச்சயமா அந்த 7 மாதத்துல உருவாகும். இல்ல ஓரணின்றது முயற்சிகளும் நடந்துட்டு தான் இருக்குது. அதனால ஓபிஎஸ் நினைக்கிற அந்த ஓரணிங்கிறது ஒருங்கிணைந்த அதிமுக. அவர் அதிமுகக்குள்ள வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படிங்கறத அவருடைய பார்வை. இது நீங்க சொல்ற ஓரணியில் அப்படிங்கிறது அவங்கள என்டிஏ கூட்டணிக்குள்ள பாஜக சேர்த்துக்கணும் ஓபிஎஸ், அப்படிதானே? இல்ல அதிமுகவுடைய வாக்குகள் அங்க இருக்குது இல்ல. ஐயா ஓபிஎஸ் உடைய வாக்குகள்ங்கிறது அவருடைய சொந்த வாக்கு இல்ல, இரட்டை இலை அப்படின்ற அந்த வாக்கு தான். அப்ப பாஜகவோட வேட்பாளர் அங்க நிப்பாரு, அதிமுக வேட்பாளர் அந்த 69 தொகுதியில அதிமுக வேட்பாளர் நிப்பாரு. ஒரு கசப்பு உணர்ச்சிகளை நீங்க தொண்டர்கள் மத்தியில பரவ விட்டு அவங்க பாஜக பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து விட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வரக்கூடாதுங்கிறது தான் அதிமுக தொண்டருடைய அடிப்படை உணர்வு. அப்ப அதற்கு முன்னால் விட்டு கொடுத்து சில விஷயங்களை மறந்து கடந்து அதிமுகவும் சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போகணும். அதே நேரத்தில் ஓபிஎஸ் ஐயாவை சேர்த்து வாக்குகளை சிதறாம கொண்டு போய் சேர்க்கணும், வெற்றியை அடையணும். அந்த நோக்கத்துலதான் இன்றைக்கு என்டிஏ பல முயற்சிகளை செய்யறாங்க. அதிமுக நிச்சயமா அதை உள்வாங்கும். ஐயா